தமிழகத்துடைய வளர்ச்சி குறித்து மத்திய அரசாங்கத்துடைய திட்ட அறிக்கைத்துறை ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உண்மையான வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரத்தில் தமிழகம் 11.19% வளர்ச்சி பெற்று முதல் மாநிலமாக, நாட்டிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியும் சராசரியாக 6.5% அப்படிங்கிற இடத்துல இருக்கிற போது தமிழகம் அதை விட கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு அதிகமான வளர்ச்சியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த புள்ளி விவரம் சொல்லுது. அப்புறம் இந்த விவரம் நேற்று வந்த உடனே சமூக வலைதளம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் திராவிட மாடலுடைய சாதனை, இதுதான் நாட்டுக்கே நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கோம் அப்படின்னு நிறைய போஸ்டெல்லாம் நம்ம பார்க்குறோம். முதல்வர் அவர்களும் அவருடைய சமூக வலைதள பக்கங்களை இதையெல்லாம் பகிர்ந்திருந்தார். அப்புறம் நம்ம உடன்பிறப்புகளை பற்றி கேட்கவே வேண்டாம், சும்மாவே ஆடுவாங்க. இப்போ காலில் சலங்கையை வேற கட்டி விட்டா அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.19% அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம திமுக அரசை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அவங்க தான் 4 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க. போன வருஷம் 9% மேலே வளர்ச்சி அப்படின்னாங்க. இந்த வருஷம் நாங்கள் 11.19% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வளர்ச்சி விகிதம் உண்மையா, இந்த நம்பர் உண்மையா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கு.